கர்த்தருக்கு பிரியமானவர்களே, வருஷத்தின் கடைசியில் வந்துவிட்டோம். எல்லாருடைய நினைவுகளும் எப்படி இருக்கிறது என்றால், புதிய வருடம், புதிய ஆசீர்வாதம், புதிய வாக்குத்தத்தம் என்று புதிய காரியத்திற்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறோம், செபித்து கொண்டிருக்கிறோம். இது எல்லாம் நல்லதுதான். ஆனால் நாம் புதிய வருடத்தில் புதிய மனுஷனாய் மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதை குறித்ததான ஒரு காரியத்தை தான் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22 24. அந்தபடி முந்தின நடக்கைகளுக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகளே, நாம் பாவம் செய்து தெய்வ மகிமையற்றவர்களாய் இன்றைக்கு நின்று கொண்டிருக்கலாம். பரிசுத்தத்தை நான் இழந்து போனேனே, பரிசுத்தமாய் வாழ்வது என்பது என்னுடைய வாழ்க்கையில் இல்லாமல் போயிற்றே என்று செய்த ஏதோ ஒரு தவறுக்காக தினம் தினம் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிற எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற ஆலோசனை என்ன தெரியுமா? முந்தின நடக்கைகளை களைத்து போடுங்கள். எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் அதை விரும்பி செய்யவில்லை என்று ஆண்டவருக்கு தெரியும். அவர் இன்றைக்கும் மன்னிக்க ஆயத்தமாயிருக்கிறார். யாருக்கு ஆண்டவர் மன்னிப்பார் தெரியுமா? எந்த ஒரு மனுஷன் முந்தின நடக்கைகளை களைத்து போடுகிறானோ, அதாவது இனி என்ன நடந்தாலும் சரி, என்ன ஆனாலும் சரி, எதை இழந்தாலும் சரி, நான் இந்த காரியத்தை எல்லாம், அதாவது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை எல்லாம் செய்ய மாட்டேன் என்று களைத்து போட்டு அத்தோடு நின்று விடாமல், ஆண்டவரே எனக்கு ஒரு புதிதான ஆவியை தாரும், என்னுடைய உள்ளத்தை புதுப்பியும், நான் மாற வேண்டும் என்று செபித்து பரிசுத்தத்திலும் மெய்யான நீதியிலும் என்னை நிரப்பும். நீர் என்னை எப்படி சிருஷ்டித்தீரோ அந்த மனுஷனை தரித்து கொள்ள, புதிய மனுஷனை தரித்து கொள்ள எனக்கு உதவி செய்யும் என்று நாம் செபிக்கும் போது நிச்சயம் புது வருடம் நமக்கு ஆசீர்வாதமாயிருக்கும். எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகளே, புது வருடத்திற்காக, புதிய ஆசீர்வாதத்துக்காக என்னென்னவோ செய்கிறோமே, அதையெல்லாம் சற்று ஒதுக்கிவிட்டு இந்த கடைசி மாதத்தில் உங்களுடைய பழைய நடக்கைகள், பழைய சிந்தைகள், பழைய பாவங்கள் என்று எல்லாவற்றையும் களைத்து போட்டுவிட்டு நீங்கள் ஆண்டுடைய சமூகத்தில் அமருங்கள். ஆண்டவரே, என்னை புதிதாக்கும், என் ஆவியை புதிதாக்கும், என்னுடைய சிந்தையை புதிதாக்கும் என்று ஒவ்வொரு காரியத்திற்காக நீங்கள் செபிக்கும் போது நிச்சயம் ஆண்டவர் ஒரு புது சிருஷ்டியாய் உங்களை மாற்றுவார். அப்பொழுது நீங்கள் நீதியிலும் பரிசுத்தத்திலும் மிகுந்த சிறந்தவர்களாய் வாழ்வது நிச்சயம். ஆகவே இந்த கடைசி மாதத்தில் புதிய காரியத்திற்காக ஏங்குவதை எல்லாம் விட்டுவிட்டு புதிய ஆவியை எனக்கு தாரும் ஆண்டவரே. முந்தின நடக்கைகளை தூக்கி எறிய எனக்கு பலன் தாரும். புது அபிஷேகம், புது ஜெபஜீவியம் என்று என்னை புது மனுஷியாய் மாற்றும் என்று செபிக்கும் போது நிச்சயம் உங்களை பரிசுத்தம் உள்ளவர்களாய் ஆண்டவர் மாற்றுவார். நீங்கள் செய்த பாவம் எவ்வளவு பெரிதாய் இருந்தாலும் சரி, மனுஷர்கள் உங்களுக்கு மன்னிக்காமல் இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் மன்னிக்க ஆயத்தம். எப்பொழுது என்றால், நீங்கள் அவர் சமூகத்தில் போய் ஆண்டவரே என்னை புது சிருஷ்டியாய் மாற்றும் என்று கதரும் போது அவர் நம் ஜெபத்தை கேட்டு நம்மை புது சிருஷ்டியாக்குவார். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க,